மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கனி வெர்சஸ் அமித்துக்கிட்டயே காலையிலேயே ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது. ஏன்டா இன்னைக்கே சண்டை போடுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு இருந்துச்சு. எதனால சண்டை நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். 2 பேருக்கும் இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, நேற்று நைட்டு வந்து ஒரு பக்கம் கனி அமித்தை கலாச்சிட்டு இருந்தாங்க போல. கிச்சன் ஏரியாவில் வந்து ஏதோ அங்கே வந்து பார்வதிக்கு அங்கே போயிட்டு அந்த நாமினேஷன் ரீசன்ஸ் எல்லாம் நடந்துருக்குங்களா, அங்கே போய் அடைக்கலம் ஆயிடுறாரு, இந்த மாதிரி. ஸோ அங்கே போயிடுவார், அந்த கேங்கோட போயிடுவாருன்ற மாதிரி, அங்கே போய் சேர்ந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போல. அப்போ அமித் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பேசாதீங்க கனி, இது வேண்டாம், இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்கன்னும் போது கனி என்ன பண்ணிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே சாரி சொல்லிட்டாங்க. எப்படி சிரிச்சுக்கிட்டே சாரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அமித், நேத்து போயிட்டு அங்க பார்வதி சாண்ட்ரா அங்க இது இருக்கும்போது அங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்வதி சொல்லுவாங்க, ஆமா ஆமா நம்ம கலாச்சா மட்டும் விக்ரம் ஏதாவது வந்து இதெல்லாம் முடிச்சு சொல்லிட்டு இருப்பான், இப்போ நீங்க கலாச்சி இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டே டிஸ்கஷன் போய் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு காலைல வந்து என்ன பண்ணிட்டாரு அமித், வந்து காலைல வந்து எங்க கிச்சன்ல இருக்கும்போதே வந்து திரும்ப ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. காரணம் சொல்லலை, இந்த மாதிரி சொல்லாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி காரணமே சொல்லாம போயிட்டார். கனி என்ன சொன்னாங்க, நேற்று என்ன சிரிக்க வேணாம் இப்படி பண்ணாதீங்கன்ட்டாங்க, சாரி கேட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி கனி நினைச்சிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு. திரும்ப இவர் காலில் வந்து இதை பண்ணும்போது கனிக்கு டவுட் வந்துருச்சு, என்னது இது திரும்ப வந்து ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாருன்ற மாதிரி பல கேள்விகளும் பல டவுட்டும் வந்துருச்சு. அதை டைரக்டா வந்து அமித்தை கூப்பிட்டு பேசுறாங்க. ஓகே, கிச்சன்ல இல்ல நீங்க சொல்லாதீங்கன்னு நான் சொல்லிட்டீங்க அமித், நான் சிரிச்சுக்கிட்டே சாரி கேட்டேன், அதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னும் போது, அங்கேயே உங்களுக்கு ஏதாவது தோணிருந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணி வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, எப்படியே அங்கேயே ஸ்டாப் பண்ணி வேற ஏதாவது பிரச்சனைனா அதை ஓப்பனா எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உரிமை கொடுத்துருந்தேன், நீங்க என்ன கலாய்க்கிறீங்க, நான் உங்களுக்கு கலாய்க்கிறேன், அந்த ஸ்பேஸ் 2 பேரும் விட்டு கொடுத்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு தான் சொன்னேன், நீங்க என்ன கலாய்க்கும் போது பார்வதி முன்னாடி வச்சு கலாய்க்காதீங்க, அவங்க வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க, நிறைய இடத்துல ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்கன்ற மாதிரி கனி சொல்லியிருக்காங்க போல. ஓகே, ஸோ அது எப்படிங்க, உங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படி சொல்லியிருக்கேன், உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்படி கலாய்க்கணும் இப்படி கலாயக்கூடாதுன்றது எப்படிங்க, அது எப்போ நீங்க எந்த மூட்ல இருக்கீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும், ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்தது நீங்க தானே, ஸ்பேஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னபோது உடனே அந்த குரூப்பிசம் மேட்டரையும் பேசியிருக்காங்க போல. குரூப்பிசம் ஸ்டார்ட் பண்ணது நான் கிடையாது, குரூப்பிசம் மேட்டரை ஓப்பன் பண்ணது உருப்படாத குரூப்பிசம் சொன்னது விக்ரம் தான், ஸ்டார்ட் பண்ணது அவரு தான் அப்படின்ட்டு. ஏங்க நீங்க தாங்க ஃபர்ஸ்ட் எங்களை பார்த்து குரூப்பிசம்ன்றது நீங்க சொன்னீங்க, நீங்க சொல்லாம நான் ஏன் சொல்ல போறேன்ற மாதிரி கனி கேட்குறாங்க. இல்ல நான் வந்து ஜென்ரலா இப்படி அங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படி சொன்னே தாண்டி வேற எதுவும் சொல்ல, ஆனா இவர் சொல்லியிருக்கிறது அங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் ஹர்ட் ஆகாம இருக்கணும்னா எப்படிங்க, அது புரியல. நான் ஹர்ட் ஆகாம இருக்கணும், அப்ப நீங்க சொல்றதுல நான் ஹர்ட் ஆகாம இருக்கணும்னா எப்படிங்க, அது நீங்க சொல்றதுல தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, பட் அதெல்லாம் இது பண்ணிட்டு போறோம்ல அப்படின்ற மாதிரி கனி சொல்லும் போது, நான் சாஃப்டா சொன்னேங்க, நான் சாஃப்டா சொன்னேன், நீங்க திரும்ப ஸ்மைல் பண்ணிட்டு தான் ஸ்மைல் பண்ணீங்க, ஆமா நான் ஸ்மைல் பண்ணிட்டு தான் கேட்டேன் அப்படின்னும் போது எனக்கு பிடிக்கலைங்க, கேலி பண்ணிட்டு சொல்றது இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே என்ன பண்றாரு அந்த அமிதா அந்த விஷயத்துல இருந்து எஃப்ஜே விஷயத்தை கனெக்ட் பண்ணிட்டார். எஃப்ஜேவையும் பார்வதியும் கொஞ்சம் கலாச்சி பேசி ஒரு கோர்ட் கேஸ் வந்துச்சுல, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. கனி சொன்னது அந்த குரூப் விஷயத்தை இவரு ராங்கா புரிஞ்சுக்கிட்டு அந்த எஃப்ஜே விஷயம் மாதிரி பண்ணிட்டு அவர் சாரி கேட்டேன், அதுக்கு எஃப்ஜே வந்து சொன்னேன், அதை அவர் சாரி கேட்டார், அதுக்கப்புறம் வந்து கலாய்க்கிறதுல எதுவுமே இது பண்றல, அதே மாதிரி தான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கனி என்ன கேட்குறாங்க, அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம்ல, அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்னு எனக்கு பிடிக்கலன்ட்டு, ஏங்க அப்ப கூட நீங்க கலாய்ச்சி தாங்க கிடைக்கலங்க, நான் அதான் சாரி கேட்டேனேன்ற மாதிரி இருக்கும்போது, இல்ல நான் அந்த விஷயம் மட்டும் தான் வேணாம், எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வேண்டாம், மற்றதெல்லாம் நீங்க கலாயிங்க எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு என்ன நீங்க சிரிச்சுட்டே காரி கேட்டதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஆமாங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு அர்த்தம் புரியல, எனக்கு நீங்க சொன்ன அர்த்தம் புரியல, இப்பதான் வந்து எனக்கு புரியுதுன்ற மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நம்ம கலாய்க்க வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, உடனே அமித்தோட வாய்ஸ் ரைஸ் ஆயிட்டு, எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா, எனக்குன்னு அவர் ரொம்ப கோவமாட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா, இதெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாண்ட்ரா வராங்க. நீங்க கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல அமித், அது கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல, வேற எதுவுமே இல்லைங்க, நான் சாஃப்ட் சோன்ல தாங்க சொன்னேன், அதுக்கே அப்படி நடக்குது, நான் உடனே கனி வந்து சொல்லிடுறாங்க, நான் குரூப் மீனிங்ல தான் சொன்னேன், பார்வதி தனியா இருக்கும்போது கலாய்க்காதீங்கன்றது, பார்வதி கூட இருக்கிறாரு அப்படின்றதான் சொன்னனே தவிர்த்து, அந்த கேங்ல கூட சேர்ந்து இருக்காருன்றதான் சொன்னே தவிர்த்து, பார்வதி மற்றும் அமித்தோட கம்பேர் பண்ணி பேசுறதே கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திடுறாங்க.
இல்லை இவங்க சாரி சொன்னதே எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அமித் சொல்றாரு. உடனே திவ்யா வந்துட்டு இங்க பாருங்க, நீங்களும் உங்களை கலாச்சிக்கிறீங்க, அவங்களும் மாத்தி கலாச்சிக்கிறீங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி கலாச்சிக்கிறீங்களே, அது அப்படிதான் இருந்திருக்கும் விடுங்க அப்படின்னும் போது, இல்ல விக்கல்ஸ் கூட பேசுற மாதிரி, விக்கல்ஸ் கூட பேசுற மாதிரி இந்த மாதிரி தாங்க நான் ரேஞ்சில் இருந்தேன்னும் போது கரெக்ட், அது பிரச்சனை இல்லை. சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கோர்ட் கேஸ் இந்த மாதிரிலாம் போயிருக்குல்ல, அதுல அவர் கனெக்ட் ஆகிட்டு அந்த ஒரு ஃபீலிங்ல யோசிச்சிருக்காரு, விடுங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்றத சாண்ட்ரா சொல்றாங்க. இல்லை எனக்கு அடைக்கலமா, இது வரைக்கும் அடைக்கலம் இந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சு பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, அது வந்து அந்த இதுல தான் எனக்கு காண்டாச்சு அப்படின்றத அமித் ஓப்பனா ஒத்துக்கிறார். அந்த அடைக்கலம்னும் போது அந்த ரீதியில நான் கனெக்ட் பண்ணிட்டேன், பார்வதியை என்னை கனெக்ட் பண்றாங்களே அந்த ஏங்கிள் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னும்போது கனி ஓப்பனா சொல்லிடுறாங்க, நான் அந்த விஷயத்துக்கே போல, அந்த மாதிரி நான் பண்ணல, இது வரைக்கும் நான் யாருக்கும் அப்படிலாம் பண்ணது கிடையாது, அந்த மாதிரி பண்ணணும்னு கூட நான் யோசிச்சது கிடையாது, ஃப்ரீயா விடுங்க அமித் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே திவ்யா வராங்க, அது நாமினேஷன் ரீசன், அடைக்கலம் இதெல்லாம் பண்றது நாமினேஷன் ரீசன், அது சபரி சொன்னது, அது சபரி சொன்ன ரீசன்ஸு, அந்த ஒரு ரீசன்ஸ்ல தான் சொன்னாங்க அமித், இதை நீங்க சீரியஸா எடுக்காதீங்கன்றதையும் சொல்லிடுறாங்க. சாண்ட்ரா வந்து அப்புறம் சாண்ட்ரா வந்து இல்ல அதே மாதிரி சர்க்குலேட் ஆகுது, பாருவோட விஷயம் வந்து ஸ்கூல்ல ஆரம்பிச்சது, கோர்ட் கேஸ்ல ஆரம்பிச்சு அப்படியே கனெக்ட் ஆகி வந்து இப்படியே வருது அப்படின்றதால அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஸோ ஃபன்னி டோன்ல சாரி கேட்டதும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து சொல்லிடுறாரு, ஐயோ அமித் சொல்லிடுறாரு, ஸோ எப்படின்னா இப்போ நீங்களும் விக்கல் சுக்கிரமும் பேசுறதும் சரி, எஃப்ஜேவும் நீயும் பேசுறதும் சரி, அதை யாரும் கொச்சைப்படுத்த முடியாது, அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப், இது எனக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சுங்க, இதெல்லாம் ஆயிருச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனா அமித் உடைக்கிறாரு. உடனே இவங்க சொல்லிடுறாங்க, உங்க குரூப்பிசம் என் குரூப்பிசம் நீங்க சொல்றீங்களே அந்த ஒரு பாயிண்ட்ல தான் சொன்னேன், இந்த ஒரு ரீதின்றது எனக்கு தெரியாது, கண்டிப்பா நான் இப்ப சாரி கேட்கிறேன், அதுக்கப்புறம் விட்டுறலாம், இதை பத்தி பேசவே வேண்டாம், முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கனி பேசி அந்த இடத்துல சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே வந்து அந்த இடத்துல திவ்யா சொல்லியிருக்காங்க, திவ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்பயே 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, 2 பேர் விட தப்பு இல்லை நாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கனி வந்து நேற்று சிரிச்சுக்கிட்டே சாரி கேட்டோன்னு முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு அந்த சிரிச்சது ஹர்ட் ஆயிருக்கு, அப்போ ஹர்ட் ஆயிருந்தா நீங்க அப்பயே கேட்டிருக்கலாம், அப்ப கேட்காம விட்டு நீங்க இப்ப எடுத்துன்னு வந்தா இப்படி ஆயிடுச்சு, ஃப்ரீயா விடுங்க. உடனே ஆமா அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாமேன்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே சாண்ட்ரா சொல்ற, அது எப்படி அவங்க கேட்க முடியும், நீங்க சாரி கேட்டவொடனே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு தானே நினைச்சிருப்பாங்க, நீங்க திரும்ப வந்து பேசாத வரையும் அவங்களுக்கு தெரியாது நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்களா, இது பண்ணிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க சாரி கேட்டாங்க அவங்க முடிஞ்சு போச்சு, திரும்ப போயிட்டு வந்து நீங்க பேசும்போது தான் உங்களுக்குள்ள ஹர்ட் இருக்குன்றது தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க பேசி ஒரு முடிவுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ இது 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க சொன்ன மீனிங் வேற, இதை இவர் எடுத்துக்கிட்ட மீனிங் வேற, அவங்க சிரிச்சுக்கிட்டே சாரி சொன்னதை அவர் வந்து சிரிச்சுட்டே சாரி கேட்டது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது டோட்டலா மிஸ் ஆன சம்பவங்களால தான் இவ்வளோ பெருசா வெடிச்சு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு காலையே அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.